ஷாம், இன்னைக்கு தம்பி கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கனால அதனால உங்க ரெண்டு பேருக்கு ட்ரீட். நம்ம வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அம்மா எனக்கு பீட்சா. ஓ, உனக்கு பீட்சாவா? சரி, உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு கோக்கு, பர்கர், சிப்ஸ்மா. அப்படியா? சரி, நம்ம ஆர்டர் பண்ணிடலாம். ஹலோ, பீஸா சென்டர். எங்களுக்கு ஒரு பீட்சா. உனக்கு என்னப்பா? எனக்கு ஜூஸ், பர்கர், சிப்ஸ் வேணும். ஜூஸ், பர்கர், சிப்ஸ் இதெல்லாம் சீக்கிரம் எடுத்துட்டு வந்துருங்க. டோ மேடம், உடனே எடுத்துட்டு வரோம். சரி. ஆர்டர் பண்ணிட்டேன், உடனே வரும். ஷா, பீஸா வந்துச்சு போல இருக்கு, போய் பாரு. இதோ பாக்குறேம்மா. சார், என்ன உங்க ஆர்டர்? ஏன் இவ்ளோ அவசரம் பண்றீங்க? சார், வெளியே ஜோம்பிலாம் நிறைய சுத்துது. நான் சீக்கிரம் ஆர்டர் கொடுத்துட்டு போகணும். என்னது, ஜோம்பி சுத்துதா? சரி சரி, நீங்க போங்க. சரி சார், நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஜோம்பி சுத்துது. என்னது, ஜோம்பியா? அம்மா, வெளியெல்லாம் ஜோம்பி சுத்துதாமா. அந்த பீட்சா அங்கிள் சொன்னாரு நம்ம வீட்டுக்கும் ஜோம்பி வந்துருமாமா. ஷாமே, ஜோம்பி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அதெல்லாம் சும்மா அவர் ஏதோ உளறிட்டு போறாரு. நீ அதை கேட்டுக்கின்னு நம்ம வீட்டுக்கெல்லாம் ஜோம்பி வராது. நீ பீஸா எடுத்து வை, நம்ம சாப்பிடலாம். ஹை, சூப்பர் ட்ரீட். இந்த நேரத்துல வந்து யார் காலிங் பெல் அடிக்கிறது? அம்மா, இந்த நேரத்துல காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னா அது ஜோம்பியா தானமா இருக்கும். ஜோம்பி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ போய் யாருன்னு பாரு போ. சரிம்மா. யாருப்பா வெளியே? அம்மா, வெளியே யாருமே இல்லம்மா. எவ்வளவு தைரியம், நம்ம வீட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஒரு நாள் என் கையில மாட்டுட்டோம், அப்ப இருக்குது அவங்களுக்கு. நீ உள்ள வா, கதவு சாத்திட்டு. சரிம்மா. சரி வாப்பா, நம்ம பீஸா சாப்பிடலாம். ஐயோ, இங்க இருந்த பீஸா எல்லாம் எங்க? அம்மா, இப்ப கூட பார்த்தனே, இங்க இருந்தே. ஷாம், வெளியே போனா கதவெல்லாம் ஒழுங்கா சாத்த மாட்டியா? இங்க பாரு, பைத்தியங்கள்லாம் வந்து உட்கார்ந்து நம்ம பீஸாவை சாப்பிட்டு இருக்கு. இருமா, இந்த பைத்தியத்தை நான் என்ன பண்ற பாருங்க. ஏன் பைத்தியமே, ஒழுங்கு மரியாதையா எங்க வீட்டை விட்டு வெளியே போ. எங்க முன்னாடி உட்கார்ந்து எங்க பீஸாவை சாப்பிடுறியா? நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல, நான் சோம்பி. இந்த பீஸாவை சாப்பிடுற மாதிரி உங்களையும் சாப்பிட போறேன். ஏய் சோம்பி, என்ன அந்த பீஸாவை சாப்பிடுற மாதிரி எங்கேயும் சாப்பிடுறியா? ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு, இல்லன்னா நான் உனக்கு அடி கொடுப்பேன். என்ன நீ அடிப்பியா? உனக்கு என்ன பண்றேன் பார். ஜோம்பி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனை கோழி ஆக்கிருப்ப. ஒழுங்கு மரியாதை என் பையனை மறுபடியும் ஆக்கி கொடுத்துரு, இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னைய நடக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன பண்றேன் பார். ஐயோ, என்னது, அம்மாவையும் அண்ணனையும் ஜோம்பி இப்படி பண்ணிருச்சு. ஏய் ஜோம்பி, ஒழுங்கு மரியாதையா அண்ணனையும் அம்மாவையும் பழையபடி மாத்திரு, இல்லன்னா உன்னை என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. ஏய் குட்டி பையா, உனக்கு ஒன்னும் என்ன பார்த்து பயம் வரல. ஒழுங்கா ஓடிடு, இல்லன்னா அவங்க மாதிரி உன்னையும் மாத்திடுவேன். ஜோம்பி, உனக்கு ரொம்ப பசிக்குதுல, நான் உனக்கு சாப்பிட சூப்பரா எடுத்துட்டு வரேன். இந்த காரவெள்ளி மாம்பழத்தை அந்த ஜோம்பிக்கு கொடுத்தா அது வாயில வந்து போயிடும். அப்புறம் இது பைத்தியங்கிறது ஓடி போயிடும். இதோ வரேன். ஏய் ஜோம்பி, இந்தா உனக்கு தான் ரொம்ப பசிக்குதுன்னல, இந்த மாம்பழத்தை சாப்பிடு. குடு. ஏய் ஜோம்பி, யாருகிட்ட இனிமே உங்க ஏரியா பக்கமே உன்னை பார்க்க கூடாது. யாருகிட்ட ஓடி போய் இங்க இருந்து. அம்மா, தம்பிய பாருமா, ஜோம்பியா ஓட விட்டுட்டான். ஆனா அவன் எப்படி நம்ம திருப்பி மனுஷனா மாத்த போறான்? தாலிசே, அம்மாவையும் அண்ணனையும் பழையபடி மாத்துடா. நீங்க இந்த போனே பார்க்க விட மாட்டேங்கிறீங்களா? நீங்க கொஞ்ச நேரம் இப்படியே இருங்க, நான் போன் பாக்குறேன். ஷாமு, என்னப்பா இப்படி ஆயிப்போச்சு? ஐயோ, தாலிஷே, நான் சின்ன பையனை சாக்லேட் காமிச்சு வெளியே கூட்டிட்டு வரேன். நீ ஒண்ணு என்ன பண்ணு, ஒரு கல் எடுத்து அவன் மண்டையிலே போட்டுரு, சரியா? சரிண்ணா, கூப்பிடு. சின்ன பையா, கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வா, உனக்கு நிறைய சாக்லேட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அம்மா, சாமோ டாலிஷோ சாக்லேட் வச்சுக்கிட்டு என்ன கூப்பிடுறாங்கம்மா, நான் போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? சரிப்பா, போய் வாங்கி சாப்பிடு. அம்மா, வலிக்குதுமா.
என்னாச்சு மகனே? எதுக்கு அழுவுற? என்னாச்சு? சாம டாலிஷ் எனக்கு சாக்லேட் தரேன்னு சொல்லிட்டு என் மண்டையிலேயே கல்லத்தை அடிச்சிட்டாங்க. ரொம்ப வலிக்குதுமா. என்னமோ அவங்க உனக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள சும்மா விட போறது இல்ல பாரு. நீ கவலைப்படாத. அந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய குகை இருக்குது. அதுக்குள்ள அல்கு மாமா இருக்காரு. அவர்கிட்ட போய் சொல்லலாம். அவர் அவங்கள சும்மா விட மாட்டாரு. சரி வாமா நம்ம சீக்கிரம் போலாம். இங்கதான் எங்கேயோ அந்த குகை இருக்கு. இங்கதான் இருக்கோம். தேடு. நான் தூங்கும் போது யார் வந்து என்ன தொல்லை பண்றது? அல்கண்ணே, அல்கண்ணே, சீக்கிரம் வாங்க. உங்க உதவி எங்களுக்கு தேவை. என்ன ஆச்சு என் கிராணி தங்கச்சி? என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்லு. அவங்க யாரா இருந்தாலும் நான் பிச்சிடுறேன். அண்ணே, அந்த சாம் டாலிஸோட தொல்லை ரொம்ப அதிகமாயிடுச்சு. நீங்க தான் ஏதாவது செய்யணும் அண்ணே. யார் அந்த சாம்டாலிஸ்? என்கிட்ட காட்டு. அவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன். அல்கு மாமா சாம் டாலிஷ் ஒரு அண்ணன் தம்பிங்க. அவனுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க மாமா. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் கொடுக்குற மேஜிக் மேட் எடுத்துட்டு அவனுங்களை நைஸா இங்க கூட்டிட்டு வா. நான் பாத்துக்கிறேன். சரி அல்கு மாமா, நான் அப்படியே செய்யறேன். மகனே, நீ அவங்க கிட்ட போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மேஜிக் மேட் அவங்க கிட்ட கொடுத்துடாத. அவங்கள இதுல உட்கார வச்சு நீயே ஓட்டிக்கிட்டு வந்துரு. அப்பதான் அவங்கள இங்க கூட்டின்னு வர முடியும். அம்மா நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. நான் போய் உங்களை எப்படி கூட்டிட்டு வரேன்னு மாத்திரம் பாருங்க. ஆஹா, எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த மேஜிக் மேட். சூப்பரா இருக்குது. ஆஹா, சூப்பரா இருக்கு. சாண்டாலிஸ் ரெண்டு பேரும் வெளியே வாங்க. இப்ப நான் உங்க கூட சண்டை போட வரல. ரெண்டு பேரும் கூடயும் ஃப்ரெண்டாக வந்திருக்கேன். குட்டி பையா, புது மேஜிக் மேட்டா? சரி, இது உனக்கு எங்க கிடைச்சது? இந்த மேட்டை எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க. குட்டி பையா, நாங்களும் உங்க கூட அந்த மேஜிக் மேட்ல வரலாமா? சரி கூட்டிட்டு போ. ஆனா இனிமே நீங்க என்ன அடிக்க மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சரி இனிமே நாங்க உன்னை அடிக்கவே மாட்டோம். எல்லாரும் வந்து என் மேஜிக் மேட்ல ஏறிக்கோங்க. நம்ம ரொம்ப தூரம் போலாம். சரி வா போலாம். வாங்க ரெண்டு பேரும் வந்து என் மேஜிக் மேட்ல உட்காருங்க. நான் உங்களை ரெண்டு பேரையும் ரொம்ப தூரம் கூட்டிட்டு போறேன். நாங்க நல்லா பிடிச்சுக்கிறேன். நீ ஸ்பீடா போ. டேய் சூப்பரா இருக்குடா. இங்க இருந்து கீழே பார்க்க ஜாலியா இருக்குல. ஹல்க் மாமா இங்க ரெண்டு பேரும் தான் சாண்டாலிஸ். இங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுப்பாங்க. வந்து என்னன்னு கேளுங்க ஹல்க் மாமா. ஏய், உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கிராணி அக்கா பையன் கிட்டயே வம்பு பண்ணுவீங்க? உங்களை என்ன பண்ண போறேன் பார். நான் இருக்க வரைக்கும் டாலிஸையும் சாமியும் யாராலையும் தொட முடியாது. மழை பெய்யற மாதிரி இருக்கு. அப்ப மழை காலம் ஆரம்பிச்சிச்சு போல. அப்ப மழை பெஞ்சா ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. ஹோம்வொர்க் இல்ல. செம்ம ஜாலி. நம்ம போய் ஜாலியா விளையாடலாம். ஏய் சாம், சொல்றா. நானும் வரேன்டா உன் கூட விளையாட. வாடா விளையாடலாம். டேய் டாலிஸே, இதுதான் ஒரு ஸ்பீடா? இன்னும் நல்லா ஸ்பீடா போடுறா. இப்ப பாரு என் வேகத்தை. ஐயோ அம்மா, யாரோ என்ன அடிச்சிட்டாங்க. என்னாச்சுன்னு தெரியலடா. யாரோ கத்துறாங்க. சரி வா போய் பாப்போம். ஐயோ, பால் அடிச்சு என் காலை உடைச்சிட்டாங்களே, வலிக்குதே. காப்பாத்துங்க. அலிஷே, இங்க பாரு. நீ போட்ட பால்ல இந்த கரடிக்கு பயங்கரமா அடிபட்டுச்சு. போ, இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் தான் செக்கிங் போய் ஜெயில போட போறேன். டேய் சாமி, என்ன விட்டுட்டு போற பாத்தியா? வாடா, இந்த கரடி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்தலாம். நீ என் ஃப்ரெண்டு தானடா. வேண்டும் என்று. சரி இது வரேன். ஐயோ, எனக்கு பயங்கரமா பசிக்குது, சாப்பாடு தாங்க. இந்த கரடிக்கு ரொம்ப பசிக்குது போலடா. இது ஏதாவது சாப்பிட கொடுக்கணும்டா. சரி சாம், நான் அம்மா கிட்ட ஏதாவது சாப்பிட்டு இருந்தா வாங்கிட்டு வரேன். வீட்டுக்குள்ள கரடி குட்டி எடுத்து வந்து வச்சிருக்கீங்க. அம்மா, நான் விளையாடும் போது இந்த கரடி குட்டி மேல பால் போட்டு அடிபட்டுருச்சுமா. காப்பாத்தலாம் கூட்டிட்டு வந்தம்மா. அம்மா, எங்க அம்மாவை நான்
நான் தொலைச்சிட்டேன், எனக்கு பசிக்குது. நீங்க எங்க அம்மா மாதிரி சாப்பாடு கொடுங்க ப்ளீஸ். ஆமாப்பா, ரொம்ப பசி போல இருக்கு. இரு, அம்மா போய் ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன். காலையில இருந்து குழந்தை எங்க போனானே தெரியல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு எங்கேயும் கிடைக்கல. இந்த வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் வருது. உள்ள போய் பாப்போம். நீங்க தான் என் குழந்தைய கடத்திட்டு வந்தீங்களா? உங்களை சும்மா விட மாட்டேன். கண்ணா, நீ பயப்படாத. அம்மா வந்துட்டு உன்னை காப்பாத்திருவேன். அம்மா அம்மா, இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. இவங்க தான் என்னை காப்பாற்றி எடுத்துட்டு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. இவங்களை எந்த தொல்லையும் பண்ணக்கூடாது நீ. சாந்தாலிஷ், உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நாங்க போயிட்டு வரோம். பாட்டி வீட்டுக்கு போறேன். நான் பாட்டி வீட்டுக்கு போறேன். நான் மட்டும் இல்ல, நானும் பாட்டி வீட்டுக்கு தான் போறேன். நான் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். நான் மட்டும் இல்ல, நான் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு நிறைய வீடியோ கேம்ஸ் விளையாடுவேன். என்ன பசங்களா, அதுக்குள்ள கார்ல ஏறிட்டீங்களா? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? இங்க பாருங்க, காலி டயர்டே ஆயிட்டான். சீக்கிரம் வந்து வண்டி எடுங்க, நம்ம பாட்டி வீட்டுக்கு போலாம். இதோ வண்டி எடுக்கிறேன். கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கார்ல போறது எவ்வளவு ஜாலியில தம்பி. ஆமாண்ணா. தம்பி, உனக்கு தூக்கம் வந்தா பின்னாடி போய் படுத்துக்கோ. சரிண்ணா. அம்மா அம்மா, இங்க பாருங்க, ஜோம்பி வந்திருக்கு. என்னாச்சு ஷாம், எதுக்கு இப்படி கத்துற? அம்மா, கார் கிட்ட ஒரு ஜோம்பி இருந்தது, அத நான் பார்த்துட்டேன். என்னது ஜோம்பியா? இங்க எதையும் காணோம். சும்மா வளராத, பேசாம வா. அம்மா, நான் ஒண்ணும் போய் சொல்லம்மா. நான் உண்மையிலேயே ஜோம்பியை பார்த்தேன். சும்மா ஜோம்பிய பார்த்தா, அதை பார்த்தேன், இதை பார்த்தான்னு. பேசாம வா. அம்மா, உங்க ஜன்னல் பக்கத்துல தான் இருக்கு தம்பி ஜோம்பி. டக்குனு பாருங்க. இதுதானம்மா உங்க டக்கு? ஏ ஷாம், வாயை மூடிட்டு வா. சும்மா ஜோம்பி அது இதுன்னு சொல்லி என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன காரை ஓட்ட விடு. இன்னொரு வாட்டி சொன்னா வாய் மேலேயே உன்னை குத்துவேன். இந்த அம்மா கிட்ட நான் ஜோம்பியை பார்த்தேன்னு சொன்னேன், நம்பவே மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் என்னதான் பண்றது? அடுத்த தடவை அந்த ஜோம்பி வந்தோடனே அந்த ஜோம்பியை நம்மள ஏதாவது பண்ணிடணும். அம்மாவை எதிர்பார்த்தா எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஏய் ஜோம்பி, அடுத்த தடவை என் கிட்ட வா. உன்னை போட்டு குத்து குத்து குத்துன்னு குத்துறேன் பாரு. ஏய் ஜோம்பி, நல்லா பயந்து ஓடிட்டியா? யாரு தேடுற? என்னையா தேடுற? எத்தனை வாட்டி சொன்னாலும் வண்டியை ஓட்ட விடுறாங்க. ஐயோ, ஜோம்பி! கனவு கண்டோமா? அம்மா, நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிட்டோமா? அவங்க அம்மா இல்ல, ஜோம்பி. நம்ம போறது உங்க பாட்டி வீட்டுக்கு இல்ல, ஜோம்பி வீட்டுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.